ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, பாப்பாத்தி அம்மன், அங்காள பரமேஸ்வரி துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் 17, 2024 பஞ்சாங்கத்தின்படி திதி 9/6 இரவு வரை துவதியை, பின்னர் திருதியை, நட்சத்திரம் ரோஹிணி 5:22 மாலை வரை, பிறகு மிருகசீரிசம், யோகம் சிவம் 8:21 இரவு வரை, அதன் பின் சித்தம், கரணம் செய்துளை 10:25 காலை வரை, பிறகு கரசை 9/6 இரவு வரை, பிறகு வனசை. இன்று சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்னைக்கு சுப முகூர்த்த தினம். இன்றைக்கி திருமணம் பண்ணலாம், யார் வேணால். இன்றைக்கி நல்ல நாள். திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோயில் குளக்கரையில் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு திருமஞ்சன சேவை இன்றைக்கி நடக்குது. சூரிய வழிபாடு இன்றைக்கி நல்லது. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 3:15 மணிலேருந்து 4:15 மணி வரை. கௌரி நல்ல நேரம் 10:45 11:45 வரை, மாலை 1:30 மணிலேருந்து 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 மணிலேருந்து 6 மணி வரை. குளிகை 3 மணிலேருந்து 4:30 மணி வரை. யமகண்டம் 12 மணிலேருந்து 1:30 மணி வரை. இன்றைக்கி சந்திராஷ்டம நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் சித்திரை சுவாதி நட்சத்திரம். கரணம் 10:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும். சூரிய உதயம் 6:15 மணிக்கு. இன்றைக்கி கிரக நிலவரங்கள் பண்ணும்போது எப்போதும் போல் இந்த கார்த்திகை மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில கிரகங்கள் மாற்றம் அடைந்திருக்கு. அதில் சூரியனும் ஒன்று. இப்போ ஒவ்வொரு மாதங்கள்லேயும் அது மாறும்போது அதோடைய பலன்கள் இருக்கும் ஒவ்வொன்றும். ரிஷபராசிக்கு குரு, கடகராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, அதே மாதிரி விருச்சகத்தில் சூரியன் புதன், மகரத்தில் சுக்கிரன், சனி கும்பத்தில் இருக்கார், மீனத்தில் ராகு. இன்றைக்கி திதிகளை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். ஒவ்வொரு பதிவில் டெய்லி திதிகளை பற்றி தினமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது சில பேருக்கு ரொம்ப நற்பலன்களை கொடுத்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. இந்த திதிகள்லாம் நல்லா கரெக்டாக சொல்கிறீங்க, இந்த விஷயங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனால் துதியை திதி என்ன இன்றைக்கி பண்ணோம், அந்த துதியை திதியை பற்றின சிறப்புகள் என்ன? துவினாலே 2, இது வடமொழியில் ஒரு சொல். அமாவாசை பௌர்ணமி நாள்லேருந்து 2ஆவது நாள் தான் துதியை. சுக்லபட்ச துதியை, பௌர்ணமிக்கு அடுத்து வர கிருஷ்ணபட்ச துதியும் இருக்குது. தேய்பிறையில் வர துதியை இரு கண்ணுள்ள திதி அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த திதியில் பிறந்தவங்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த திதியில் பிறந்தவங்க எதில் நேர்மையாக நடக்கக்கூடியவங்க, கீர்த்தி உடையவர்கள், பொய் சொல்லாதவங்க, தேவைப்பட்டால் தான் பொய் சொல்லுவாங்க, அது எல்லாத்துக்கும் உரியது தான். உண்மையை பேசக்கூடியவர்கள், பொன் பொருள் சேர்ப்பவர்கள், சொன்ன சொல்ல தவறாதவங்க, முயற்சியால் முன்னேறக்கூடியவர்கள், தன்னுடைய சுய முயற்சியால் முன்னேற்றம் கூடியவர்கள், பொருள் தேடும் திறமை உடையவர்கள், புதிய பொருளை பயன்படுத்தும் விருப்பம் உள்ளவர். இந்த த்விதியை திதியை படைப்பு கடவுளான பிரம்மா கூறிய நாள் அப்படின்னு சொல்லலாம். கட்டிடம் கட்டுவதற்கான அஸ்திவாரம் போடுறது மற்றும் நிலைத்தன்மை குடங்க உடைய உருவாக்குதல் போன்ற இந்த திதியை செய்தால் ரொம்ப நன்மை கிடைக்கும். அனைத்து விதமான சுபகாரியங்களும் இந்த நாளில் செய்யலாம். அரசு சம்பந்தப்பட்ட அனைத்து வேலைகளும் செய்யக்கூடிய நாள். திருமணம் பண்ணலாம். இன்றைக்கி புதுசாக ஆடையை உடுத்தலாம், நகைகளை வாங்கலாம், பொருட்களை வாங்கலாம், கடவுளுக்கு விரதம் இருக்கலாம், கோவிலில் சிலைகளை பிரதிஷ்டை பண்ணலாம். துதிய திதியை புல்லால் செய்யக்கூடிய எல்லா வேலையும் வாகனங்களையும் வாங்கலாம். துதிய திதியில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, புதன்கிழமை வரக்கூடிய துதிய திதி நல்ல காரியங்கள் செய்கிறது தவிர்க்க வேணும். ஏன் அதை இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, புதன்கிழமை வர துதித்தியே நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏனென்றால் அந்த செய்யப்படக்கூடிய நல்ல காரியங்கள் முழுமையான பலன் கொடுக்காது. எனவே புதன்கிழமை துதித்தியில்
நாளில் கூடுமான வரைக்கும் சுபகாரியங்கள் செய்கிறது தவிர்க்கணும். திதிய திதிக்கு யாருக்கு சூனிய ராசிகள் அப்படின்னா தனுசு மீனத்துக்கு ஆகாத ஒரு திதி தான். அதனால் அன்னைக்கு ரொம்ப கவனமாக இருங்க. அந்த திதியில் உங்களுக்கான வேலைகளை செய்யாதீங்க. திதிய திதிக்கான பரிகாரம் என்ன அப்படின்னா கடவுளுக்கு சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபட வேண்டும். தனுசு மீன ராசிக்காரங்க இதில் கவனமாக செயல்பட வேண்டும். இந்த திதியில் அம்பிகை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. திதியை வளர்ப்பிறை தெய்வம் என்னென்னா பிரம்மா. திதியத்தையோட தேய்பிற தெய்வம் கிருஷ்ணர், வாயு பகவான். இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மாதம் முழுக்க மாலை நேரங்களில் விளக்கேற்றி வழிபடுறது ரொம்ப நல்லது. அது வெளியில் விளக்கேற்றுங்க. 2 விளக்கு முற்றத்தில். இப்போல்லாம் முற்றம் யார் வீட்லேயும் இல்லை. அப்படிங்கிறதுனால வீட்டு வாசலுக்கு 2 பக்கம் விளக்கு வச்சு உங்கள் திருஷ்டி, கண் பார்வை, தேவையில்லாத நெகட்டிவிட்டி அப்படிங்கிறதெல்லாம் உள்ளே வராது. நல்ல விஷயங்கள் நடக்கும், சுப விஷயங்கள் நடக்கும் உங்கள் வீட்டுக்கு. கார்த்திகை நாள் அப்போ நீங்கள் தீபம் ஏற்றுனது முருகனுக்கும் நல்லது, சிவனுக்கும் நல்லது, எல்லா தெய்வங்களுக்கும் உத்தமமான பலனை இந்த நாளில் கொடுத்து, எஸ்பெஷலி சிவனுடைய மகா ஈஸ்வரனுடைய சக்தி அப்படிங்கிறது உள்ளே இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே. அந்த மகா ஈஸ்வரன் உள்ளே வந்தாலே போதும், உலகை ஆளக்கூடிய ஈஸ்வர பெருமான் நம்ம வீட்டுக்கு வர்றது அவ்வளோ சிறப்பு. நம்ம வருகின்ற இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப நல்ல நிலை வர்றதுக்கு தீப சுடர் ஒளி, அந்த ஜோதியானது நம்ம வாழ்க்கைக்கும் வரும். அது இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுக்க போகிறது அப்படிங்கிறது தான் நிதர்சன உண்மை. அதை நீங்கள் பின்பற்றுவது மிக நன்மையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது நம் ஒவ்வொருத்தருடைய ராசி பலன்களை தெரிந்து கொள்ளலாம். மேஷ ராசிக்காரங்க, இன்றைக்கி உங்களுடைய நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். எப்படி ரொம்ப நல்ல விசேஷமான நாள் இன்றைக்கி உங்களுக்கு. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி எஸ்ஆர்னோன்னு சொல்லிட்டு எஸ்ஸை பிக் பண்ணிட்டு போகிற நாள் இன்றைக்கி. அந்த மாதிரி நல்ல விஷயம் இன்றைக்கி நெகட்டிவாக இருக்கிறதெல்லாம் இராடிகேட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு உங்கள் வாழ்க்கையில் நல்லது சுபிட்சத்தை கொடுக்க போகிற நாள் இன்றைக்கி. எல்லா வகையிலுமே உங்களுடைய செயல்கள் வெற்றிகளை கொடுக்கும். நிறைய பெரிய மனிதர்களுடைய உதவி கிடைக்கும். அதே மாதிரி சில கோயில்களுக்கு நீங்கள் சென்று வருவீர்கள். ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுடைய விநாயகரை மனசில் நினச்சிக்கிட்டு, குலசாமியை நினச்சிட்டு அந்த சாமியை கும்பிடுங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். முடிந்த அளவுக்கு உங்களுடைய செயல்களில் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கும்போது ரகசியத்தை வெளிப்படாமல் வச்சுக்கிறது வெற்றிகளை அதிகமாக குவிப்பீர்கள் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்து இல்லை. உங்கள் பிளானை முதல்ல யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. இந்த பிளானை சொல்கிறதுனால தான் உங்களுக்கு ஸ்கெட்ச் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது உங்கள் விஷயத்தை நீங்கள் ரொம்ப கவனமாக உங்களுடைய மனசில் வச்சுக்கோங்க. திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா வெற்றிகளை கொடுக்கும். இந்த திருச்செந்தூர் முருகனுக்கு போகும்போது எல்லாமே செய்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, போயிட்டு நல்லபடியாக கடவுளை மட்டும் கும்பிடு. போயிட்டு கடற்கரையில் குளிச்சுட்டு, அங்கே தீர்த்தங்கள் இருக்குது, கிணறு, அதிலெல்லாம் அந்த தீர்த்தத்துலலாம் குளிச்சுட்டு அப்புறம் மாலை வேலைகள்லேயே திருச்செந்தூர் முருகனை நீங்கள் வழிபடுறது, அதுவும் முக்கியமாக வியாழக்கிழமைகளில் பண்ணுறது. வியாழக்கிழமைக்கு திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு. முடிஞ்சால் ஒரு 5 அபிஷேக பொருளை, திருமஞ்சனம், மஞ்சள், விபூதி, பால், தயிர், இந்த மாதிரி ஒரு 5 பொருள் நம்மளால் என்ன முடியுதோ, முடிஞ்சால் பன்னீர், தேன், இதெல்லாம் பெரிய செலவுகள் இல்லை. இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கனாலே பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு கொடுத்தாலுமே ரொம்ப நல்லது. வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி மேஷ ராசிக்காரங்களுக்கு உண்டு. இயற்கையாகவே செவ்வாய் நல்லா இருக்கிறவங்களுக்கு குடும்பம் நல்லா இருக்கும். இயற்கையாகவே செவ்வாயோடைய பேரருள் கொண்ட மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி நல்ல பலன்களை கொடுக்க காத்திருக்கிறாங்க. அந்த பிளானட் டிரான்சேக்ஷன் தானே உங்கள் லைஃப்பை மாற்றுது, இன்ஃப்ளூயன்ஸ் தானே. அப்போ வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய விஷயங்களை விடாமுயற்சியோடு செய்து செவ்வாயோடைய பேரருள் பெற்ற முருகனுடைய திருவருளால் மிகப்பெரிய வெற்றி இன்றைக்கி உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம். அதனால் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுங்கள்.
அதே மாதிரி உத்தியோகத்துலேயோ தொழில்லையோ ரொம்ப கவனமாக இருங்க. உங்களோட ரகசியத்தை வெளியிடாமல் இருங்க. உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் அப்படிங்கிறது குறைஞ்சா உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. வாழ்க்கையில் முன்னேற்றம் உறுதி. கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு என்றைக்கும் நிறைக்கும். வாழ்த்துக்கள். ரிஷபராசிக்காரங்க, இன்றைக்கி அமைதியாக கடந்து செல்லக்கூடிய நாள். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய கெடுதல்கள் நடக்காது. என்ன கெடுதல் நடக்காதுன்னு சொல்கிறீங்க? கெடுதல் நடக்காமல் இருந்தாலே மிகப்பெரிய நல்லது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு சேஃப்டி தான் முதல்ல இம்பார்ட்டண்ட். கெடுதல் நடக்காமல் இருக்கிறதே மிகப்பெரிய நல்லது. அந்த நல்லது இன்றைக்கி நடக்கும். நிறைய விஷயங்களை இன்றைக்கி புரிஞ்சுப்பீங்க. யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, உங்களுக்கு யார் பாதக சாதகம் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்களில் புரிஞ்சுப்பீங்க. அமைதியாக நோட்டீஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு டிடெக்டிவ் ஆஃபீஸர் மாதிரி டக்குன்னு வார்த்தையெல்லாம் விட மாட்டீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு முதல்ல செயலை பார்ப்பீங்க. அந்த செயலுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. இதில் ரொம்ப சிறப்பு ரிஷபராசிக்காரங்க. அது மாதிரி உங்களுடைய ஆஃபீஸ்லேயோ இல்லை வெளியில் போகக்கூடிய இடத்துலையோ உங்களை ஒரு ஹீரோயின் மாதிரி தான் பார்ப்பாங்க சில இடத்துல. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த வசீகரத்தன்மை ரிஷபராசிக்கு இயற்கையாகவே இருக்குது. அப்போ இன்றைக்கி அந்த அமைதி ஒரு அழகை கொடுக்கும். உங்களை பெருசாக ரொம்ப நிதானமாக முடிவு எடுப்பீங்க. உங்களுடைய சொல்லுக்கு இன்றைக்கி பெரிய விஷயம் உங்களுக்கு எடுபடலைனாலும் உங்கள் செயலை பார்த்து மிரள்வாங்க. இன்றைக்கி அதுக்கான நாள். ஆனால் கூடுமான வரைக்கும் அதிகமாக பேச்சுகளை கொடுக்காமல், ஆர்கியூமெண்ட் பண்ணாமல், கலந்துரையாடல் மூலமாக உங்கள் சஜஷனை மட்டும் கொடுத்தா போதும். உங்கள் பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்கள் மேலதிகாரிகள் சஜஷன் கொடுத்தாங்கன்னா சரின்னு சொல்லிட்டு போயிடுங்க. அது இன்னும் நல்லது. நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுப்பார். இன்றைக்கி ரிஷபராசிக்காரங்க மகாலட்சுமி வழிபாடு, இந்த சுக்கிர ஹோரைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால இன்றைக்கி சூரிய ஹோரையில் போயிட்டு மகாலட்சுமி வழிபாடு 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளார பண்ணிட்டு வாங்க. ரொம்ப நல்லது. விஷ்ணு பகவான் கோயிலில் இருக்க மகாலட்சுமி தாயாரை எப்படி வழிபடணும்? பச்சை கற்பூரம் வாங்கிக்கிங்க. அதை கொண்டு போய் ஒரு இதில் போயிட்டு ஒரு கோயிலில் போயிட்டு பச்சை கற்பூரம் வாங்கிட்டு போயிட்டு அதை ஏற்றுங்க. இப்போ கற்பூரங்கள் அதிகமாக ஏற்றாதனால வெளியில் எங்கன்னா அந்த சாமியோடைய வாசலில் கூட நீங்கள் ஏற்றி வழிபட்டு வாங்க. அதே மாதிரி உள்ளுக்க போனால் 4 பேர்த்துக்கு கற்கண்டை விநியோகிங்க. இந்த கற்கண்டு மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும். டைமண்ட் கற்கண்டு. இந்த கற்கண்டை நீங்கள் பயன்படுத்தினா மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். நிறைய பேர் மகாலட்சுமி வழிபாடு தெரியல. தாமரையை போய் வெள்ளை தாமரையை போய் வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் கொடுங்க. ரிஷபராசிக்காரங்க சுக்கிர ஹோரையில் கொடுங்க. ரொம்ப வசதியான நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன பரிகார வழிபாடுகள் மாதிரி அதை பண்ணுங்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு ரிஷபராசிக்கு இருக்கும். இன்றைக்கி நல்ல நாள் உங்களுக்கு அமைய கடவுளுடைய அருளால் வாழ்த்துற. நன்றி. மிதுன ராசிக்காரங்க, இன்றைக்கி உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து போட்டி போடுவாங்க. எல்லாமே உங்கள்கிட்ட உங்களை பார்த்து பொறாமைப்படுவாங்க. போட்டி இருக்கலாம், ஆனால் பொறாமல் இருக்கலாமா? பொறாமல் இருக்கக்கூடாது. போட்டி தான் இருக்கணும். அப்போ போட்டி உங்களுக்கு நிறையா நடக்கும். அப்போ உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கி யார் நண்பர், யார் எதிரி, யார் உங்களுக்கு நல்லது பண்ண போகிற, ஆரோக்கியமான போட்டி யார் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி காட்டக்கூடிய நாள். இன்றைக்கி அரசாங்க தேர்வுகள் மற்றும் நீட்டு தேர்வு மாதிரி ஏதோ ஒரு அரசாங்க தேர்வுக்கு பயன்படுத்துகிற மாதிரி எல்லா விஷயங்களும் தான் இன்றைக்கி ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இன்றைக்கி ஏதாவது ரிசல்ட் உங்களுக்கு வருது போட்டினா நீங்கள் வெற்றி பெறக்கூடியதாகவும் இருக்கும். உங்களை காம்படேட் பண்ணுவாங்க. இன்றைக்கி உங்களை போட்டி போட வைப்பாங்க. வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் கணவருடன் போட்டி போடாமல் இருங்கள். இன்றைக்கி
அவர்கிட்ட நல்ல அன்பாக இருங்க. கணவனாக இருக்கும்போது மனைவியும், மனைவியாக இருக்கும்போது கணவனும் இன்றைக்கி அன்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அது அன்பாக இருக்க நல்லது. இல்லற வாழ்க்கை சுகபோக வாழ்க்கையாக இன்றைக்கி இருக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகும். கடவுளுடைய வழிபாடு பண்ணுறது இன்றைக்கி ரொம்ப நல்லது. இன்றைக்கி ஏதாவது விடுமுறை தின நாட்கள்னால ஏதாவது ஒரு நல்ல கோயிலுக்கு கூட போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. இன்றைக்கி மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே திருப்பதி போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. மிதுன ராசிக்காரங்க திருப்பதி போயிட்டு வாங்க, ரொம்ப சேமத்தை கொடுக்கும், நல்லதை கொடுக்கும். இப்போ இன்றைக்கி மிதுன ராசிக்காரங்களுக்கு திருப்பதி போனால் நிறைய பேர் பண்ணுற விஷயங்கள் என்னென்னா, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படி போக மாதிரி இருந்ததுன்னா ஒரு பச்சை கற்பூரம், ஏலக்காய் இதை கையில் வச்சுக்கிட்டு திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைங்க. மிகப்பெரிய மகாலட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு. கடகராசிக்காரங்க இன்றைக்கி மகிழ்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய நாள். பொதுவாக கடகராசிக்காரங்க அந்த அஷ்டம சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கக்கூடிய நாள். அதனால் எச்சரிக்கையாக ஒரு சில இடங்களில் இருக்கணும். கவனம், எச்சரிக்கை அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு இன்றைக்கும் இருக்கணும். ஆனால் அதை மீறி நிறைய மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களே இன்றைக்கி நடக்கும். நிறைய போட்டி தேர்வுகள், அப்புறம் வெளியில் போயிட்டு நிறைய விஷயங்கள், இந்த ஃபங்க்ஷன் பார்ட்டிஸ் எல்லாம் அட்டன் பண்ணுவீங்க. சந்தோஷமாக இன்றைக்கி நாளை கழிப்பீங்க. இது நடக்கும். இன்றைக்கி கார்த்திகை 2ஆம் நாள்னால சிவ வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப நல்லது கொடுக்கும். மாலை வேளைகளில் சிவன் கோயிலில் உள்ள சந்திரனை வழிபடணும். வெள்ளை ஆடை உடுத்தி சென்று வழிபட்டு பாருங்கள், மிகப்பெரிய நல்ல பலனை கொடுத்துரும். மெயினாக திங்கக்கிழமை போயிட்டு வாங்க, 6 மணிலேருந்து 7 மணிக்கு ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும். இன்றைக்கி உத்தியோகத்தில், தொழிலில், பெண்களாக இருப்பின், மாணவர்களாக இருப்பின், இன்றைக்கி சந்தோஷம் அதிகமாக உங்கள் குடும்பத்தில் சுபிட்சமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாள். இன்றைக்கி வழிபாடாக மாலை நேரங்களில் போயிட்டு சந்திர வழிபாடு மாதிரி சந்திரனை போய் ராசியாதிபதியை போய் வழிபடுங்க. அதே மாதிரி இன்றைக்கி பைரவரை வழிபடுறதும் ரொம்ப நல்ல பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துரும். எதிரிகள் தொல்லை அப்படிங்கிறது நீங்கும். இன்றைக்கி நல்ல சுபம். ராகு கால ஞாயிற்றுக்கிழமை ராகு கால வேளையில் பைரவரை நீங்கள் வழிபடும் போது வருகின்ற துன்பம் பனி போல விலகும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதை பார்த்து செஞ்சுக்குங்க. கடவுளின் அருள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். வாழ்த்துக்கள். நன்றி, வாழ்த்துக்கள். சிம்ம ராசிக்காரங்க இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பொறுப்பு அதிகமாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் மறந்துடுவீங்க. மறதினால் நிறைய கெட்ட விஷயங்கள்லாம், நெகட்டிவிட்டிலாம் நடக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் உஷாராக இருக்கிறது இன்றைக்கி ரொம்ப நல்லது. சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே வேகம் அதிகமாக இருக்கும், அதே விவேகமும் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயம் இன்றைக்கி சொல்கிறது என்னென்னா, எந்த ஒரு பொருளும் வச்ச இடத்துல வைக்க மாட்டாங்க சில இடத்துல சிம்ம ராசிக்காரங்க. நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள். அவங்க இன்றைக்கி பொறுப்பாக இருந்தால் மட்டும் நல்லது நல்லா நடக்கும். இல்லை அப்படின்னா தடை தாமதங்கள், செயல்களில் தாமதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும். மறதினால் நிறைய பிரச்சனைகள் வரும். இன்றைக்கி நிறைய விஷயம் மறந்து போகிறது ஒரு பிரச்சனை தான். முக்கியமான விஷயத்த மறந்துட்டு வந்தால் என்ன பண்ண முடியும்? அதுக்காக டைம் எடுத்து இன்னொரு தடவை ஏதாவது ஒரு வேலை பார்க்க வேண்டியது, அந்த செயல்கள் நிறுத்தும். அப்போ சிம்மராசிக்காரங்க இன்றைக்கி உஷாராக இருக்கக்கூடிய நாள், நல்ல நாளும் கூட. ஆனாலும் சூரிய வழிபாடு இன்றைக்கி நல்லது. நிறைய பேர் சூரிய வழிபாடுனா என்ன நினைக்கிறாங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு சூரியனை வழிபட்டு, அப்படி கிடையாது. 4 மணிக்கு எழுந்திரிச்சு சிவ வழிபாடு பண்ணுற மாதிரி காலையில் எழுந்திரிச்சு விநாயகரன் மனசில் நினச்சிக்கிட்டு கங்கஸ்தானம் பண்ணிவிட்டு
அப்புறம் உங்கள் குலசாமியை மனசில் நினச்சிட்டு வெளியில் போய் சூரியன் இருக்கிற இடத்துல கிழக்கு பார்த்து நோக்கி கையெடுத்து கும்பிட்டு சூரிய வழிபாடு பண்ணி தீர்த்தம் தண்ணி இருந்தால் அந்த தண்ணியை எடுத்து உங்கள் கையில் வச்சு அப்படியே ஒரு சொட்டு ஊற்றுங்க. இது மிகப்பெரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அரசு வேலைன்னு நினைக்கிறவங்க, அரசாங்க அதிகார பதவியில் உட்கார்றவங்க, சிம்ம ராசிக்காரங்க தகுதியுடையவர்கள், அவங்களுக்கெல்லாம் இது கிடைக்கணும். இல்லை குறைஞ்சபட்சம் நம்ம இருக்கிற இடத்துலையாவது நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்க இந்த வழிபாடு பண்ணிகிட்டே வாங்க. அரசாங்க உத்தியோகம், அதிகார பதவி, உங்கள் குடும்பத்திலே உங்களுடைய பேச்சை ரொம்ப தெளிவாக கேட்பாங்க. இதெல்லாம் நடக்கும். சூரியன் ஒருத்தருக்கு பிரகாசமாக அருள் கொடுத்துட்டாரு அப்படின்னா அவங்க தான் லீடர். அந்த லீடர்ஷிப்பு உங்களுக்கு கிடைக்கும் இந்த வழிபாடு மூலியமாக. இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப நல்ல நாளாக இருக்க கடவுளுடைய அருளால் வாழ்த்துகின்றேன். கன்னிராசிக்காரங்க இன்றைக்கி யார் மேலாவது இறக்கப்படுவீங்க, பாவப்படுவீங்க. ஆனால் உங்களோட நிலையை உங்களுக்கு யோசிக்க வைக்கிற டைம் உங்களுக்கு இருக்காது. நிறைய வெளியில் போயிட்டு வருவீங்க, சந்தோஷமாக இன்றைக்கி நாளாக கழிப்பீங்க. மிகப்பெரிய அதிர்ஷ்டமான நாளும் கூட இன்றைக்கி. உங்களுடைய பண்பு அப்படிங்கிறது மற்றவங்கள மிரள வைக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பண்பு உடையவர்கள் கன்னிராசிக்காரர். உங்கள் திறமை அப்படிங்கிறது வெளிப்படும். ஆனால் இந்த திறமையை பார்த்து நிறைய பேர் பொறாமப்படுவாங்க. அவங்க மேலே திருஷ்டிகள் அதிகமாக இருக்கும் கன்னிராசிக்காரங்க. பொதுவாக கன்னிராசிக்காரங்க ரொம்ப சாமர்த்தியசாலி. எந்த ஒரு விஷயமாக வந்தாலும் ப்ராப்ளத்தை அமைதியாக இருந்தே சாதிக்கக்கூடியவர்கள். அவங்க இன்றைக்கி ரொம்ப உஷாராகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். அதே மேலே உங்கள் நற்பண்பு வெளியில் நல்லபடியாக பேசப்படும். யாரிடமும் அதிகமான ஒரு விஷயங்களை எதிர்பார்க்காதீர்கள். உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்கள் பண்ணிட்டு வர்றது கண்டிப்பாக நல்லதை கொடுக்கும். மிகப்பெரிய ஒரு உச்சாணிக்கும் அது கொண்டு போகும் அப்படிங்கிறது நிதர்சன உண்மை. அதனால் இன்னைக்கு கன்னி ராசிக்காரங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். இந்த பெருமாளை வழிபடும் போது துளசி மாலையை மட்டும் சில பேர் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் துளசியோட ஒரு பச்சை கற்பூரமும் ஒரு ரூபா நாணயமும் ஏலக்காயும் கொண்டு போய் பெருமாள் கோயிலில் சமர்ப்பிச்சுட்டு வாங்க. மிகப்பெரிய நல்ல பலன். காசு பணம் பொருளாதாரம் உங்களுக்கு கெட்டு போயிருந்தாலும் இந்த பரிகார வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும். இன்றைக்கி இதை பார்க்கக்கூடிய பிராப்தமும் உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்கார் பெருமாள். அப்போ கன்னிராசிக்காரங்க புதன்கிழமை தோறும் புதன் ஹோரையில் வழிபடுறதும் ரொம்ப நல்லது. இன்றைக்கி உத்தியோகத்தில் தொழிலில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைக்கான அச்சாணியாக இன்றைக்கி இருக்கும். அது நிதர்சனமாக நடக்கும் எல்லா விஷயங்களும். இந்த வழிபாடுகள்லாம் பண்ணிட்டு வாங்க. சின்ன சின்ன விஷயந்தான், அதை நீங்கள் உணர்ந்து பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு காத்து கொண்டு இருக்குது. இந்த கடவுளுடைய அருள் கிடைக்க வாழ்த்துகின்றேன். நன்றி. துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு சித்திரை சுவாதி நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டம நாள். இன்றைக்கி புது முயற்சிகள் இந்த நட்சத்திரத்துக்காரங்க எடுக்காதீங்க. எப்போதும் செய்கின்ற உங்களுடைய அன்றாட வேலைகளை மட்டும் செய்து வாருங்கள். புதிய முயற்சிகள், சிறு வெகு தூர பயணங்கள் அப்படிங்கிறது தவிர்ப்பது நல்லது. மாலை நேரங்களில் வெளியில் சென்று வருவது அப்படிங்கிறது தவிர்க்கிறது இன்னும் நல்லது. இல்லை தவிர்க்க முடியவில்லை அப்படின்னா ஒரு சிறு வெல்லத்தை உண்பது அப்படிங்கிறது சந்திராசிரமத்துக்கு பரிகாரம். விநாயகரை வழிபடுறது ஒரு பரிகாரம். ஒரு அருகம்புல் இருக்கு இல்லையா, அதை எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கோங்க. தடையில்லாமல் உங்களுடைய செயல்கள் வெற்றி பெறும். இன்றைக்கி தடை தாமதங்களை அதிகமாக கொடுக்கும். அது விநாயகரை இந்த மாதிரி வழிபடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. வழிபாடு பண்ணிக்கோங்க. தெய்வ சக்தியை மிஞ்சினது ஒன்றுமே இல்லை. அது மாதிரி சில விஷயங்கள் துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி தங்கு தடை அதிகமாக வரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்றைக்கி கிடைக்கும், ஆனால் டிலே ஆகும்.
அப்படிங்கிற விஷயம். அதே மாதிரி உங்களுடைய தொழில் அதில் முடிவெடுக்கக்கூடிய நாள் இன்றைக்கி கிடையாது. புது தொழிலோ புது விஷயங்களோ பண்ணாதீங்க. எப்போதும் செய்கின்ற வேலைகளில் நுணுக்கங்களை கண்டுபிடிப்பீர்கள். யார் பகைவர் யார் நண்பர் அப்படிங்கிற விஷயம் இன்றைக்கி புரியும். அதுவே மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா உங்களுக்கு கண்டிப்பாக அடையும். எந்த ஒரு முயற்சியோ இல்லை ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் நடக்குது, சின்ன விஷயந்தாங்க இன்றைக்கி சொன்னேன், ஏதோ தவறாக ஒரு வார்த்தை தெரியாமல் வந்துச்சு, பெரிய சண்டையாகிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நாள். அதனால் யார்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அதே மாதிரி கெட்ட விஷயமாக பேசாதீங்க, தவறாக யாரையும் சித்தரிக்காதீங்க, உங்களை பற்றியே தப்பாக சொல்லாதீங்க, அடுத்தவங்கள பற்றியும் தப்பாக சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா நல்லா மாட்டிப்பீங்க இன்றைக்கி. ஏன்னா மற்ற நாளில் சொன்னால், நல்ல நேரம் யார் சொன்னாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லது சொன்னாங்கன்னா ஓகே, நல்ல நேரம் சொன்னாங்கன்னா அவங்க ஏதோ விளையாடுறாங்க, ஏதோ காமெடி பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. இதே நீங்கள் பேட் டைமில் நீங்கள் விளையாட்டு வார்த்தையாக ஒரு வார்த்தை சொன்னாலுமே வினையாக போயிடும். அந்த வினையை கொடுக்குற நாள் இன்றைக்கி. அதனால் யோசித்து செயல்படுங்க. ஒரு முறைக்கு 100 முறை யோசித்து ஒவ்வொரு செயலும் செய்யுங்க, சொல்லுங்கள். அதுவே உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கி விநாயகர் வழிபாடு நான் சொன்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணுங்கள். எப்போதுமே விநாயகரை மனசில் முதல்ல வேண்டுங்க. எந்த சாமியை கும்பிட்டாலும் முதல்ல விநாயகரை வழிபட்டு குலசாமி வழிபட்டு தான் எந்த காரியமும் நடக்கணும். அதை இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கோங்க. வெற்றிகளை அதிக அளவுக்கு கொடுக்குற நாள் இன்றைக்கி. கடவுளின் அருளால் வாழ்த்துகிறேன். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்றைக்கி பொறுமையாக இருக்கணும். பொறுமை என்றைக்கும் ஒரு பெருமையை கொடுக்கும். கண்டிப்பாக வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் பொறுமையாக சரி நமக்கான காலம் வரும் அப்படின்னு காத்திருப்பவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது நிதர்சன உண்மை. இந்த பொறுமை என்றைக்குமே பெருமையை தரும். அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் 2 பேருக்குமே. இன்றைக்கி ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறாருங்க கடவுள் சொல்லுவாங்க நிறைய பேர். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு, என்னால் மீண்டு வரவே முடியல, நான் என்ன தான் பண்ணுறது, நான் பொறுமையாக என்னால் இருக்க முடியல. நீங்கள் கடவுள்கிட்ட போய் பொறுமையாக இருந்து பாருங்கள். இல்லை குடும்பத்திலே பொறுமையாக இருந்து பாருங்கள். என்ன நடந்தாலும் நடக்கட்டும், நான் கடவுளை வேண்டுறேன், நல்லது பண்ணுறேன் அப்படின்னு பொறுமையாக இருங்க. அந்த பொறுமை ஒரு கால அளவில் இருந்து இன்னொரு கால அளவு அது பெருமையை மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கும். அது சத்தியமான உண்மை. அதனால் மிக கவனமாகவும் பொறுமையாகவும் எச்சரிக்கை உணர்வுடனும் நீங்கள் இருந்தால் இந்த நாள் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் வெற்றியும் மட்டும் கிடையாது, எல்லா நாளும் நல்ல நாளே. அந்த மாதிரி ஒவ்வொரு நல்ல விஷயமும் உங்களுக்கு நடக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பொறுமை இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும். வாழ்த்துகின்றேன். கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். தனுசு ராசிக்காரங்க இன்றைக்கி பிஸ்னஸில் உங்களுக்கு ப்ராஃபிட், ஜாபில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, வெளிநாட்டு செல்லக்கூடிய ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய பேர் படிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நிறைய பேர் ஃப்ளைட் ஏறி போயிடுவீங்க. இப்போது ரொம்ப உங்களுடைய வாழ்க்கையில் ஜெட்டு வேகத்தில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் இப்போ நடக்கும். அதிகமான ப்ராஃபிட்டபிள் டே அப்படின்னு சொன்னான். உங்கள் தொழிலில் ரொம்ப அதிக அளவில் அசுர வளர்ச்சி ஏற்பட போகிறது. இன்றைக்கி முக்கிய முடிவு அதை எடுப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பெண்களாக இருப்பின் அடுத்தவர்களால் ஒரு நல்ல பெயரும் புகழும் வருமானமும் கிடைக்கும். உங்கள் வீட்டில் உள்ளவங்க சந்தோஷமாக இருக்க பெறுவீர்கள். உங்கள் கணவன் மனைவி கூடிய நல்ல அந்யோன்யம் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகிறது. இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய கடவுளின் அருளால் வாழ்த்துகின்றேன். நன்றி. மகர ராசிக்காரங்க தாமதங்கள் தடைகள் அப்படிங்கிறது இருக்கும். எப்போதுமே தடை தாமதங்கள் வந்துச்சு அப்படின்னா விநாயகரை வழிபடணும். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே ஒரு விஷயம், எப்போவுமே உழைத்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் இவங்களை நான் ஸ்டாப் கொண்டாட்டம் மாதிரி நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருப்பாங்க.
அப்போ இவங்க விஷயங்கள் என்ன அப்படின்னா, நிறைய வந்து நல்லது கெட்டது எல்லாம் புரிஞ்சு நடந்துக்கக்கூடியவங்க. யார்கிட்ட என்ன சொன்னால் நடக்கும் அப்படிங்கிற செயலில் ரொம்ப நுணுக்கமாக இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். உங்கள் உழைப்பின் மீது மிக நம்பிக்கை வைத்திருக்கும் போது வெற்றிகள் அப்படிங்கிறது குவித்தே தீருவீர். இன்றைக்கி அதற்கான நல்ல நாள். மகர ராசிக்காரங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை போய் வெண்ணெய் சாற்றி வழிபடுறது ரொம்ப நல்லது. சில பேர் இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வடமாலை சாத்துவாங்க. அதுவும் உங்கள் வீட்டிலே செஞ்சு எடுத்துகிட்டு போய் உப்பு இல்லாமல் நீங்கள் வடமாலை சாத்தலாம். ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி வெண்ணெயும் செந்தூரத்தையும் கலந்து, இல்லை செந்தூரம் ஒரு வாங்கிட்டு வெண்ணெயை வாங்கிட்டு கொண்டு போய் நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலில் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க செந்தூரத்தையும் வெண்ணெயும் கலந்து பூச சொல்லுங்கள் சிலைக்கு. அந்த ஐயர் உங்களுக்கு பூசி ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா வருகின்ற பக்தர்களுக்கு அது பிரசாதமாக கண்டிப்பாக விநியோகிப்பாங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல பலனை கிடைக்கும். இந்த செந்தூரத்தில் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி ஒன்று இருக்குது. ஸ்மால் ஸ்டோரி, சின்ன குட்டி கதை. என்ன அப்படின்னா, ராமர் வந்து காட்டுக்கு போனோடனே அந்த ஸ்ரீதேவி சீதேவியான மகள், பூமாதேவியின் மகள் சீதாதேவி வந்து காட்டுக்குள்ளே இருக்கும்போது செந்தூரத்தை எடுத்து நெத்தியில் வச்சுக்கிட்டாங்க. அது ஆஞ்சநேயர் கேட்டார், என்னம்மா உங்களுடைய திலகத்தில் செந்தூரம் வச்சுருக்கீங்களே, இது என்ன பலன்? உங்கள் ராமச்சந்திரமூர்த்தி, என்னுடைய ராமச்சந்திரமூர்த்தி அனைத்து ராசினருக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் ஸ்ரீவாரி பெருமாளை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். நமோ நாராயணாய்.